ஹாய், இன்னைக்கு வந்து டக்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது டக்ஸில் 2 விதம் இருக்குது. யூட்டிலிட்டி டக்ஸ் அப்புறம் டெக்கரேட்டிவ் டக்ஸ் நம்ம சொல்லுவோம். யூட்டிலிட்டி டக்ஸ்னால் நம்மளுடைய ஸ்கர்ட்டோட லென்த்தை வந்து டக்ஸ் பிடிச்சி கொடுப்போம். அதாவது லென்த்தை வந்து உள்ளே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபியூச்சரில் வந்து பிரித்து விடுற மாதிரிலாம் நம்ம கொடுக்குறது டக்ஸ் நம்ம சொல்லுவோம். அது வந்து நெசசரி டக்ஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் டக்ஸ். டெக்கரேட்டிவ் டக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்லைன் ஸ்கர்ட்டில் கொடுக்குறது, இல்லை எங்கெல்லாம் உங்களுக்கு டெக்கரேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணணுமோ நம்ம அதை வந்து டக்ஸில் டெக்கரேட்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் டக்ஸ். ஸோ 5 டைப்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸை நான் ஒரே பீஸ் ஆஃப் கிளாத்தில் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸில் நெக்லைன், ஹெம்லைன், ஹோல் ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து டெக்கரேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்துருக்கேன்னா ஒரு 15x15 கிளாத்தில் வந்து சீம் அலவன்ஸ் மாதிரி 2 சைடுமே நான் வந்து 1 inches கேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன். மேலே வந்து 1/2 inches, கீழே வந்து 1/2 inches மாதிரி கேப் கொடுத்துட்டு இதை 2 பிரிக்கிறேன். பிரிக்கும் போது எனக்கு வந்து சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஒரு லைனுக்கும் கேப்னு ஒன்று கொடுத்து எடுக்கிறேன். அதாவது 3/4 inches சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். இந்த ஒரு லைனுக்குமே கேப் வந்து 3/4 inches கேப்பில் போட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ளேயே இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு பீஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch கேப்பில் இருக்க மாதிரி எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே எல்லா 5 டைப்ஸ் ஆஃப் டக்ஸுமே தச்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பின் டக் தான் பேசிக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, லைனில் வந்து 1/8 என்னென்னா 1/4 inch முன்னாடி. இப்போ நம்மளுடைய இன்ச் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோடுமே மார்க்கிங்க்கு வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ஸ்டீல் இருக்கிறதுனால உங்களுக்கு மார்க்கிங் தெரியாதனால இந்த 1 inchலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே 1ன்ற போதே உங்களுக்கு பெரிய கோடோடு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஒரு லைன் வருது இல்லைங்களா, ஸோ அது வந்து தான் 1/8 நம்ம எடுப்போம். அதுக்கு அடுத்து வருது 1/4 inch, திருப்பி ஒரு 1/8 வரும், திருப்பி 1/2 inch. ஸோ அப்போ இன்பிட்வீன் அந்த ஒரு கோடுக்குமே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/8 அர்த்தம். ஸோ அந்த 1/8 நம்ம தைக்கிறது தான் பின் டக் நம்ம சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நான் மார்க் பண்ணி தைக்கிறேன்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறது பின் டக். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கேப் கொடுத்துருக்க இல்லைங்களா, பின் டக்கு கேப் கண்டிப்பாக 3/4 inch இருக்கணும். ஒரு டக் நான் பிடிச்சி விட்டேன்னா இது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இந்த லென்த்து வந்து உங்களுக்கு அப்படி சுருங்கி உங்களுக்கு டக்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ கண்டிப்பாக 3/4 inch இருக்கணும் ஒரு இதுக்குமே. ஸோ இந்த லைனை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ட்ரெஸ்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா வரும். நான் ஃபியூச்சரில் வந்து ஒரு ட்ரெஸ் நெக்லைனில் இல்லை ஸ்லீவில் எப்படி நான் அதை கொண்டு வரேன்றது உங்களுக்கு ஒரு தனி கிளாஸாகவே நான் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லா இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 15x15 நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் லைனை ட்ரா பண்ணதை கேப்போடு நான் இதை ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தைக்கணும்னா 1/8 தான் நான் தைக்கணும். ஸோ ஒரு லைனுமே நான் ஃபோல்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி தைப்பேன்னா இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதை மடிச்சு விட்டுருங்க. மடிச்சுட்டு இந்த லைன் மேலே ஒரு கோடுன்னும் போது எனக்கு இங்கே வந்து இந்த ஃபுட்டரில் பாதி வந்து 1/4 inch கணக்கு. ஸோ அதில் கம்மியாகவே தச்சு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கோட்டுக்கு மேலே தைச்சாவே உங்களுக்கு 1/8 கணக்கு வரும். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோல்டு லைன் வந்து பாதி தெரியணும் எனக்கு. அதை இன்பிட்வீனில் நான் தைச்சிட்டு வந்தாவே எனக்கு 1/8 கணக்குக்கு நான் தைக்கிற மாதிரி. ஸோ பின் டக் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் ஸ்லோவாகவே மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே தச்சு எடுத்தாவே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக நான் எடுத்துருக்கேன்ட்டு. அந்த ஸ்டிச்சுக்கு இந்த கிளாத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சு விட்டுட்டு அந்த லைனை மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லைன்லேயே நீங்கள் தச்சுட்டு வந்தாவே போதும். அந்த எட்ஜில் தைக்கிறது தான் பின் டக். ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து எடுத்த வித்து வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த வித்துலாம் கம்மியாகிட்டு இந்த எடுக்கிற வித்து வந்து கம்மி பண்ணிகிட்டே போகும். பின்டக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு டிசைன்ஸாக கொண்டு வரலாம், நெக்கில் கொண்டு வரலாம், ப்ளவுஸில் பேக் நெக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். டக்ஸ் ப்ளவுஸ்னே ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஒரு ட்ரெண்டாகவே இருந்தது. ஸோ ஸ்லீவில் கொடுக்குறது, ப்ளவுஸில் பேக்கில் வந்து ஃபுல் ப்ளவுஸுக்குமே டக்ஸ் கொடுத்து பண்ணுறது. பின்டக் வந்து இந்த மாதிரி கேப் வித்தில் தெரிஞ்சால் தான் இருக்கும். இது கேப் ஈவனாக இல்லாமல் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது.
ஸோ சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக. ஆஃப்டர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், பின்டெக்ஸ் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 6 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்தமாதிரி தனியாக தூக்கிட்டு நிற்கும் உங்களுக்கு. இதுலேயுமே அங்கங்கே நீங்கள் பீட்ஸ் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் ட்ரெஸ்ஸுமே நீங்கள் பார்த்துருக்கலாம், சில இதெல்லாம் வந்து இந்தமாரி தான் இருக்கும். ஸோ பின்டெக் வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ 3/4 இன்ச்சு கேப் இருக்கணும், ரைட் சைடில் தைக்கணும். உங்களோட துணியோட நல்ல பக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிச்சஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியலனா நீங்கள் ஹோல் ட்ரெஸ்ஸுக்குமே இந்தமாரி 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 1/8 ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த தேவையான மெட்டீரியல் எவ்வளவோ நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா டெக்கரேட்டிவ் இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்ஸ்லேயே அடுத்தது வந்து ஸ்பேஸ்டு டக்கு. ஸ்பேஸ்டு டக்குக்கு நான் வந்து இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக எடுத்திருப்பீங்க. அதனால பின்டெக் 1/8 தைச்சோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்பேஸ்டு டக்கு. இதை வச்சு தான் மற்ற எல்லா வேரியேஷன்ஸும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ்டு டக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பண்ண போகிறீங்க. 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறது வந்து இங்கே 1/8 பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸ்டு டக்குக்கு 1/4 இன்ச்சு பண்ணணும். ஸோ அப்போ இதையும் அதேமாரி ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த கேப் நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தூக்கிட்டு வர மாதிரி இந்த கேப் ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கேப்பே கொடுக்காம டக்ஸ் பிடிக்கிறது அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். டிசைன்ஸ் வந்து டக்ஸ் மாதிரியே தெரியாத நல்லா இருக்காது. நல்லா ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் டக்ஸ். இதை ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம கொண்டு வருவோன்றதையும் நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நெக்லைனில் எப்படி யூஸ் பண்ணலாம் டக்ஸு, என்ன மாதிரி டக்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த 1 இன்ச்சு கேப் லைனை வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பேஸ் டக். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கிறது 1 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்பேஸ்டு டக்கு. ஸோ இதையும் அதேமாதிரி லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு மடிச்சு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபுட்டரில் ஒரு ஃபுட்டர் இந்த ஒரு சைடு வந்து உங்களுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு வரும். ஸோ அதை வந்து மெயின் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நான் இப்போ இந்த ஃபுட்டர் கணக்கு வச்சுக்கிறேன். இந்த சைடில் தான் ரன் ஆகும், இந்த கணக்கு தான், இது தாண்டி போகக்கூடாது அப்படின்றதுனால இதை வைக்கும் போதே இந்த ஃபுட்டர் கணக்குக்கு வச்சுக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர்லேருந்து நான் தைச்சிட்டே வரேன். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி துணி வெளியே வரக்கூடாது, உள்ளேயும் உங்களுக்கு வந்து கம்மியாகக்கூடாது. ஸோ ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ பின் டக் விட உங்களுக்கு ஸ்பேஸ் டக்கு கொஞ்சம் இடம் பிடிக்கும். அதனால தான் நம்ம வந்து 1 இன்ச்சு கேப் எடுத்தாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும் கிளாத். இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின் டக்குக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் வந்து 1/8 தான் பிடிச்சிருப்போம், கம்மியாக பிடிச்சிருப்போம். இதில் வந்து 1/4 பிடிச்சிருப்போம். ஸோ நல்லா டேங்கிள் ஆகிற மாதிரி ஆடுற மாதிரியே உங்களுக்கு தூக்குன மாதிரியே இருக்கும் ஸ்பேஸ் டக். 1/4 அப்படி தைச்சிட்டு வாங்க. ஸோ ஸ்பேஸ் டக் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ பின்டெக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் அதுவுமே நம்ம சுருக்கி எடுத்துருக்கோம்னா ஸ்பேஸ் டக்கு இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு வித்து வந்து ரொம்ப சுருங்கிடும். ஸோ அதனால் நீங்கள் 1 இன்ச்சு கேப்பில் ஃபுல் ட்ரெஸ் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு டக்ஸ் தேவையோ அதை வந்து 3 or 4 டைம்ஸ் அதிகமாக எடுத்து 1 இன்ச்சு கேப்பில் இதுமாதிரி டக்ஸ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எடுக்கிற வித்து வந்து உங்களுக்கு எப்பவுமே 3 or 4 டைம்ஸ் எக்ஸஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சுருங்கிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பின்டெக், செகண்ட் பார்த்தது வந்து ஸ்பேஸ் டக். ஸோ ஸ்பேஸ் டக்குக்கு 1 இன்ச்சு கேப் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணணும், 1/4 இன்ச்சுக்கு தைக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் ஸ்பேஸ் டக். ஸ்கேலப் ஸ்பேஸ் டக்குனா இதை நேம்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்கேலப் டிசைன்ன்றது என்னென்னா ஹரிசாண்டலாக நான் கொண்டு வரது ஜிக்ஸாக் மாதிரி. ஸோ ஜிக்ஸாக்னும் போது நம்ம வந்து இதில் இந்த ப்ளீட் இப்போ இந்த டக்ஸ் வந்து தூக்குன மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கோடு மாதிரி ஒரு கேப் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேஸ்டு டக்கில் தான் பண்ண முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுவே 1.25 இன்ச்சு இருக்கும் கேப்பை. ஸோ நான் இங்கேருந்து ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டிச் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இப்படி தச்சுட்டு அடுத்த ஸ்டிச் வரும்போது இந்த சைடு வரணும். ஸோ அதுக்குமே அதே இன்டர்வல் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் ஸ்டிச் பண்ண போகிறது வேற ஒரு டேரக்ஷனில். இப்போ இது வந்து இப்படி படிமானமாக இருக்குன்னா அடுத்து தைக்கும் போது இது எல்லாத்தையும் ஆப்போசிட் டேரக்ஷனில் இப்படி திருப்பிடுவீங்க. ஸோ இது பார்க்க உங்களுக்கு அப்படியே ஒரு வேவ் மாதிரி வரும், ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இப்படி வரும், ஸ்கேலப் மாதிரியும் தெரியும். ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஈவன் இன்டர்வலில் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அடுத்தது இங்கே, அடுத்தது திருப்பி அதே ஸ்கேல் மெஷர்மெண்ட்லேயே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. அடுத்த ஒரு இன்டர்வலில் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதி இருக்குமே நான் வந்து ஸ்பேஸ்ட் டக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கேலப் டிசைன்ஸ் பண்ணி காட்டுறேன். 3 4 5 6. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹரிசாண்டலாக வளைவாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு சைடாக வச்சுக்கோங்க. இந்த தூக்கிட்டு இருக்கு இல்லையா டக்ஸு, அது எல்லாமே ஒரு சைடாக வச்சுட்டு அப்படியே ரன்னிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லைன் மேலே தைக்கிறீங்களா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் டக்ஸ் வந்து தூக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் அப்படி நீடில் உள்ளே வச்சுட்டு திருப்பி இந்த சைடுக்கு வாங்க. இப்போ இதெல்லாம் இந்த சைடு இருக்குன்னா இந்த சைடு வரும்போது நிறுத்திடுங்க. நீடில் உள்ளே நிறுத்திட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இது டுவோர்ட்ஸ் இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் போகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ இந்தமாரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு எதுவுமே ஒரே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடது. அதனால டுவோர்ட்ஸ் அதே மாதிரி டேரக்ஷன்ஸ் வச்சுட்டு இப்போ நீடில் உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தை அப்படி திருப்பிக்கோங்க. ஸோ திருப்பும் போது உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தெரியும். ஸோ இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு டக்ஸுமே இப்படி மடிச்சுட்டு இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைனில் தைங்க. ஸோ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்குவாங்க 4 இன்ச்சுக்கு. இந்த லைன் அப்பப்போ தூக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்ஷனில் கரெக்டாக அந்த லைனில் டச் பண்ணுறீங்களான்னு. ஸோ இதை அப்படியே மடித்த வட்டத்திலே பண்ணுங்கள். இப்போ இந்த எட்ஜில் வரும்போது திருப்பி நீட்டில் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் டக்கில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வருதுன்னா இப்போ இன்னும் தைக்கலாம். இந்த எட்ஜிற்கு வந்துடுங்க. இப்போ நிறுத்தி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சேம் இப்போ இங்கே அடுத்த லைன் நம்ம இங்கே போட்டிருக்கோன்னா நீடில் உள்ளே வச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க எங்கே தைக்கணுமோ. இப்போ இவன் இங்கே வரான், அப்போ இவனை அப்படியே கொஞ்சம் நீடில் கிட்ட வச்சுட்டு இப்போ நீடில் உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ திருப்புங்க. திருப்பிட்டு இந்த லைன் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ இவனெல்லாம் நம்ம சைடில் வர மாதிரி திருப்பிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் மாதிரியே வருவான். ஸோ இப்போ எல்லாமே இந்த ஸ்டிச்சஸ் மேலே போட போகிறீங்கன்னா இந்த நீடில் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மார்ஜின் லைனில் நிறுத்திடுங்க. திருப்பி உள்ள நீடில் இருக்கட்டும். நிறுத்திட்டு இப்போ இந்த சைடு திருப்பிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாயிண்ட் வந்தோடனே நிறுத்திட்டு திருப்பிக்கோங்க. இப்போ நீடில் உள்ளே வச்சுட்டு திருப்பணும் எப்போவுமே. இப்போ திருப்பும் போது இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து திரும்பணும். ஸோ வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தோடனே திருப்பியும் நீடில் உள்ளே வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பணும். ஸோ திருப்பி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். இங்கே நீங்கள் லைன் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். இப்போ வந்து நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இப்போ திருப்பிக்கோங்க. நீடில் உள்ளே இருக்கணும். உள்ளே வச்சுட்டு கிளாத்தை திருப்பிக்கோங்க. கிளாத் வந்து உங்கள் சைடில் தான் டக்ஸ் பிடிக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. எந்த சைடு போனாலும் கிளாத்தோட திருப்பும் போது உங்கள் சைடு தான் இந்த மடிப்புலாம் வரணும். இப்போ இந்த இடத்துல முடிச்சிட்டிங்க. முடிச்சுட்டு அப்படியே பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு
கேரில் கொடுத்து ஹனிகாம் டிசைன்ஸ்க்கு ஸ்பேஸ் டக் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஹேண்ட் நீடில் வித் த்ரெட்டோட நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது டெக்கரேட்டிவ் இன்னும் அழகாக பண்ணணுன்றதுனால நான் வந்து இந்த பீட்ஸ் மாதிரி நான் வந்து நடுவில் டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி பீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பியர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளவர் டிசைன்ஸ் வருது அந்த மாதிரி கூட நீங்கள் அங்கங்கே யூஸ் பண்ணலாம், இன்னும் டெக்கரேட்டிவ் அழகாக தெரியும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து நீடில் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பேஸ் டக்ல ஹெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து ஃபுல் நீடில்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டக்ஸ் பிடிச்சி வச்சிருக்கேன். அப்போ அதுலேருந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு டக்கை விட்டுட்டு அடுத்த டக்குலேருந்து சென்டரில் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு இதை வந்து நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணணும். இந்த த்ரெட் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நீடில் உள்ளே வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ இது அப்படியே நீங்கள் அடுத்து எந்த டக் சைடில் போகிறீங்களோ அந்த இடத்துல கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய த்ரெட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு இழுக்காது. ஸோ இப்போ இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ இங்கே நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெளியே இப்போ இதை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்படி போட்டு எடுத்து நாட் போட்டதுக்கப்புறம் பீட்ஸ் வைங்க. ஸோ இப்படி வரும். இப்போ பீட்ஸ் வந்து இங்கே டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணுங்க. இங்கே வைக்கும் போது ஜஸ்ட் அப்படியே திருப்பி கொடுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி பீட்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த போட்ட த்ரெட்டோட நாட்டை வந்து மறைக்கலாம். இப்போ வந்து த்ரெட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ திருப்பி நான் அந்த ஸ்பேஸ் டக்குக்குள்ளேயே கொடுக்குற ஊசியை ஸோ இதுக்குள்ளே போயிட்டு திருப்பியும் நான் நியர்பையில் இப்படி எடுக்கிறேன். ஸோ இது உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திருப்பியும் இங்கே வந்து நாட் போட்டுக்கோங்க. சென்டரில் நாட் போடுங்க. இப்போ தான் நீங்கள் சென்டருக்கு லைனுக்கு திருப்பி வரீங்க. அந்த இடத்துல போட்ட ஒரு நாட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நியர்பையில் போடுறதுனால. இப்போ இங்கே லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு இப்போ பீட்ஸ் இங்கே வைங்க. பீட்ஸ் இங்கே வச்சுட்டு திருப்பியும் பீட்ஸை லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பீட்ஸை இப்படி லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பி சென்டர்லேருந்து தான் இப்போ நம்ம இந்த டைமண்ட் ஷேப்புக்கு இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து திருப்பியும் உள்ளே கொடுங்க. இப்போ திருப்பி இங்கே உள்ளே போகணும். பீட்ஸ்க்குள்ளே அடியிலேருந்து இந்த நூல் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ இதுக்குள்ளேயே விட்டுடுங்க அப்படி. ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வெளியே துணி மாட்டிட்டு இருந்தாலும் உள்ளே போகாது. அதனால் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு அந்த 4 இன்ச்சு கேப் நடுவுலையே போங்க. போயிட்டு இப்போ நீடில் வந்து வெளியே வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஷெல் டக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்லைன் வந்து மடித்து தைச்சிருக்கணும். ஸோ நான் இந்த ஸ்பேஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு தச்சு காட்டுறேன். அதனால் நான் அந்த ஒரு சைட் ரா எட்ஜை வந்து மடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ராங் சைடில் இப்போ நான் தைச்சிட்ருக்கேன். ஒரு ஸ்கர்ட் எண்டில் உங்களுக்கு எங்கே ஹெம்லைனில் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுற டக்ஸ் தான் ஷெல் டக்கு. ஸோ நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஹெம்லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹெம்லைனில் நான் 1/2 இன்ச்சஸ் கேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குமே நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்குமே நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச்சஸாக கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக ரா எஜஸ் மடிச்சு தச்சுட்டேன். ஸோ இதுக்கு ஹேண்ட் நீடில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டுட்டு 1/2 இன்ச்சஸ் கேப்பில் நீங்கள் வந்து ஷெல் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து எடுக்கிறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஸோ ஹெம்லைனில் நம்ம கொடுக்க போகிற டிசைன்ஸ் எப்படி கிடைக்கணும்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹெம்லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து ராங் சைட்லேருந்து நீடில் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கேயே திருப்பி இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து ட்ராவல் ஆகும் இதுவும். ஸோ இப்படி வந்து இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து
ஒரு நாட் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகும். இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல திருப்பி வாங்க. இங்கே வந்துட்டு திருப்பி இவனை இங்கே கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு ஒரு பல்ஜியாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கூட நீங்கள் ஹேங்கிங்ஸு பீட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். திருப்பி நான் உள்ளேயே த்ரெட்டு போகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா வெளியே தெரிய வேணான்றதுனால. சப்போஸ் நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் கொடுத்து பண்ணுறீங்கன்னா தாராளமாக வெளியே பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோடனே திருப்பி நான் வந்து இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இந்த சைட்லேயே வந்துட்டேன். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே த்ரெட் தெரியாது. நாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷெல்லை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் இந்த இடத்துலேருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது போட்டுட்டு இது ஒரு டைட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ இந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு ஒரு பல்ஜ் ஃபார்மாக கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸில் எப்படி பண்ணுன்றதை காட்டுறேன். ஒரு தனி வீடியோவாக உங்கள் ஹெம்லைனில் ஸ்லீவில் மெயினாக எண்ட் ஆஃப் ட்ரெஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து வெளியே வந்து தெரியக்கூடாது. ஸோ வெளியே தெரியாமன்னா இந்த த்ரெட்டு இதுக்குள்ளேயே சென்ட்ரலே 2 கிளாத்துக்கு நடுவுலேயே கொடுத்து எடுக்கணும். அதனால தான் ஹெம்லைனை நீங்கள் மடித்து தைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஷெல் டக் பண்ண முடியும், மடிக்காமல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு திருப்பி இங்கே நாச்சு இது வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இழுத்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு ஒரு இழுத்திங்கன்னா அந்த டைட்டுக்கே வந்து உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ராங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பீட்ஸ் கூட கொடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது இதில் எப்படி பீட்ஸ் கொடுக்கலான்றது காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்தே நீடில் உள்ளே வந்து கொடுத்துருங்க, வெளியே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெளியே வராமல் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வரும்போது வெளியே வந்துடுங்க. எங்கே உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்திருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இவனை இந்த இடத்துல நம்ம கொடுத்து எடுக்க வேண்டியதான். எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு அந்த வந்து வரணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து இது வந்து முதல்ல லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பீட்ஸை கொடுக்கலாம். ஸோ இப்போ இவனை இந்த இடத்துல ஒரு பீட்ஸை கொடுத்துட்டு சென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பியும் அவனையும் இதே மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால அப்படியே ஜஸ்ட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்படி எண்டில் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும் பீட்ஸ் கொடுக்கும்போது. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், இதே சைடு உள்ளே போயிட்டு அடுத்த எண்டு வரலாம். ஸோ இனிமேல் எடுத்துக்கோங்க. ஸோ கிளாத் த்ரெட்டு வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் உள்ளே எடுக்கிறோம். இப்போ இனிமேல் எடுத்துகிட்டு திருப்பி அந்த பொசிஷன் வந்தோடனே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இவனை முதல்ல டேக் பண்ண மாதிரி முதல்ல இந்த சைடு மேலிருந்து கீழே இப்படி கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஹைட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இந்த மாதிரி எடுத்துருக்கேன்னா இதை எடுத்துகிட்டு திருப்பியும் அதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸில் இப்படி தான் வரும். Om Namah Shivaya.